பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதாங்க அது என்ன பார்க்க போகிற சீரிஸ் இது என்ன மாயம் எபிசோட் 8 பார்க்க போகிறோம். ஃபேமிலி சூப்பர் தேங்க்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க பண்ணலாம். நம்ம கம்பெனியை ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணணும். இந்த சீரீஸ்னா நான் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க ஸ்டேட கதைக்குள்ள போவே இல்லை. அவங்க அம்மாவை திட்டிட்டு உள்ள போயிட்டாங்க. அவங்க உள்ள போன கேப்ல இந்த ரவியோ அவளோட உண்மையான முகத்தை யுவா கிட்ட காட்டினா, என்ன யுவா உன் மனசுல என்ன நீ ரொம்ப பெரிய பேரழகி நினைப்பா, உன் அழகுல மயங்கிதான் உன் பின்னாடி சுத்தி வர நினைக்கிறியா, என் ஸ்டேட்டஸ்க்கு நீ என் பக்கத்துல நிக்க முடியாது, ஏதோ பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்க, கேரக்டரும் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்குதா, உன் பின்னாடி வந்துட்டு இருந்தேன், மத்தபடி பாரதும் இல்ல, யாரு நீ என்ன வேணான்னு சொல்ல, எவனையும் ஏறெடுத்து பார்க்காம இருக்கந்தான் நான் உன் பின்னாடி வந்துட்டு இருந்தேன், நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீ என்ன ஈஸியா ரிஜெக்ட் பண்ற, அப்படிலாம் உன்னை என்னை விட்டு போக விட மாட்டேன், நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், இதை நடத்தி காட்டுவேன்னு சொல்லி அங்க இருந்து அவன் கிளம்பி போனான். அவன் போனதுக்கு அப்புறம் யுவா நடந்து வந்து ரோட்லயே உட்காந்துக்கிட்டான். அதை பார்த்த ஆதி ஏன் உட்காந்துருக்கேன்னு சொல்லி கேட்டாளா. அதை கேட்ட யுவாவோ ஏன் நான் எங்க கூட உட்காரக்கூடாதா, என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேட்டாளா. அதை கேட்ட ஆதி வா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டா. நான் பிறந்து வளர்ந்த வீடே எனக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு, நீ எந்த வீட்டுக்கு என்னை கூப்பிடுன்னு சொல்லி கேட்டாளா. அதை கேட்ட ஆதி நம்ம வீடுனா நம்ம வீட்டுக்குள்ள இன்னும் 2 மாசம் நீ எனக்கு ஒர்க் பண்ணும், அதான கான்ட்ராக்ட், அந்த 2 மாசம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நீ எங்க வேணா போ, ரொம்ப நேரம் இந்த ஸ்டிக் வச்சுலாம் நிக்க முடியல, வா அந்த கார் எடு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போனா. வீட்டுக்கு போன எப்பவுமே யுவா ஆதி வம்பெடுத்துட்டு இருப்பா. ஆனா இந்த டைம் யுவாவோ ஆதிக்கிட்ட எதுவுமே பேசாம சைலண்ட்ல ஒரு ஷோபால உட்காந்துக்கிட்டா. அப்ப ஆதி எனக்கு என்னன்ற மாதிரி அவ போய் பெட்ல உட்காந்து கொஞ்ச நேரம் ஆக ஆக அவளுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சது. சரி பேசாம ஸ்விக்கில ஆர்டர் பண்ணலாமான்னு போன் எடுத்தாளா. அப்ப திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, ஸ்டிக் வச்சு நடந்து போய் கிச்சன்ல என்ன இருக்குன்னு பார்த்தா 2 பேக்கெட் மேகியும் எக்கும் தான் இருந்துச்சு. ஸோ எக் ஆம்லேட் போட்டு மேகியை பிளைனா செஞ்சு எடுத்துட்டு வந்து யுவா கிட்ட கொடுத்தாளா. அதை பார்த்தோன்னே யுவாவோ எனக்கு ஃபுட் வேண்டான்னா, இதோ போகாமே புள்ள அங்க கத்திட்டு வந்து சாப்பிடாம பட்னி கிடக்கு, பசைக்கு மீன் செஞ்சுட்டு வந்து கொடுத்தா செஞ்சு வச்சிட்டேன், சாப்பிட்டு சாப்பிடாட்டி போன்னு சொல்லிட்டு அது சமத்தா உட்காந்து அந்த மேகிய சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்ப திடீர்னு அவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அவ சாப்பிட்டு இருந்த பவுல பக்கத்துல வச்சுட்டு யுவாவோட மேகி பவுல் எடுத்து அவகிட்ட கொடுத்து, அப்படி பேசிருக்கூடாது, பேசுனதுக்கு சாரி, நோ சொல்லாம பிளீஸ் இதை சாப்பிடுன்னு சொல்லி அவகிட்ட மேகி எடுத்து நீட்டினாளா. அப்ப வேண்டான்னு சொன்னாலா. சரி ஓகே மேகி வந்துட்டாமா, அட்லீஸ்ட் இந்த ஆம்லேட் எதுவும் சாப்பிடாருன்னா அதுக்குமே வேண்டான்னு சொன்னாலும், இங்க பாரு எனக்கு வேற எதுவும் செய்ய தெரியாது, அந்த மேகி செஞ்சதே பெரிய விஷயம், சரி இது உனக்கு பிடிக்கலையா, இரு நான் வேற ஏதாவது ஈஸியா செஞ்சு கொண்டு வரேன்னு அவளை போய் தேடி பார்த்தா 2 ஆனியன் ஏதோ ஒரு சில்லி அப்புறம் கொஞ்சோண்டு அவள் தான் இருந்தது. ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்குமா செஞ்சுட்டு வந்து யுவா கிட்ட கொடுத்து ப்ளீஸ் இதையாவது சாப்பிடனாலா. அதுக்குமே அவன் நோன்னு சொன்னாது. இப்ப ஃபர்ஸ்ட் மேகி செஞ்சுட்டு கொடுத்தேன், நீ வேண்டான்னு சொன்ன, அதுல ஒரு லாஜிக் இருக்கு, ஏன்னா மேகி உடம்புக்கு நல்லது, பட் இது அவள் தானே உடம்புக்கு நல்லதுமா, அது மட்டும் இல்லாம நீ சொன்ன மாதிரி காசு நிறைய வேஸ்ட் பண்ணல, நீ வேண்டான்னு சொன்னா இப்பதான் காசு வேஸ்ட் ஆகும், எனக்காக இல்லைனாலும் உனக்காக சாப்பிடுனால. அப்ப யுவா ஆதியை பார்த்த உனக்காக இல்ல, காசு வேஸ்ட் ஆகக்கூடாது, ஃபுட் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்ல, அதுக்காக சாப்பிடுன்னு சொல்லி சொன்னால. அதுக்குமே அவ முடியாதுன்னு சொன்ன உடனே சரி ஓகே நானே ஊட்டி விடும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஊட்டி விட போனாளா. அப்ப அவளோ எனக்கு வேண்டான்னு சொல்றல்லன்னா, என்னடி பொறுத்து போனா ஓவரா போற, இது வரைக்கும் இந்த ஆதி யாருக்கும் ஊட்டி விட்டதே இல்லை தெரியுமா, இந்தா சாப்பிடு, அடுத்து யாராவது வந்தாங்கன்னா அவன் கூட சண்டை போடணும்ல, ஒழுங்கா சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி அவளை சாப்பிட வச்சா. அவளுமே ஆதி ஊட்ட விட்ட சாப்பிட்டு இருந்தா. அவ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமே ரொம்ப சைலண்டா சேடா உட்காந்துட்டு இருந்தாலும். அப்ப ஆதி அவகிட்ட நான் கிளப்பை ஓபன் பண்ண போறேன், என் கூட வரியா, அங்க ஜாலியா இருக்குன்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போனோம். கிளப்புக்கு வந்துமே இவ அமைதியா உட்காந்துட்டு இருந்தாளா. அப்ப ஆதியோ இவ கிட்ட போய் இங்க உனக்கு இருக்கிறதா தான் இரு, இல்லன்னா நீ ரூமுக்கு போன்னு சொல்லிட்டு அவ கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ண வந்தா. அப்போ அங்க ஒரு பொண்ணு வந்து ஆதி அப்ரோச் பண்ணாளா. அப்ப அந்த பொண்ணு கிட்ட ஆதி கையெடுங்க, என்ன ஆதி திடீர்னு வாங்க போங்கன்ற, ஒரே ஒரு நைட் தானே அப்படின்னாலா. அது கேட்ட ஆதி யுவாவை பார்த்துட்டு இல்ல முடியாதுன்னு, ஒரு நைட் முடியாதா, சரி 1 hour ஓகே என்னால. அதுக்குமே ஆதி முடியாதுன்னு, 1 hour முடியாதா ஏன்னு சொல்லி கேட்டப்போ இல்ல எனக்கு மூடு இல்லைன்னா. அதுக்கு அந்த பொண்ணு ஆதிக்கு மூடு இல்லையா, நான் என்ன மூடு வர வைக்கனாலா. அது கேட்ட ஆதி கிளப்புக்கு எதுக்கு வந்தனாலா. அதுக்கு அந்த பொண்ணு ட்ரிங்க்ஸ் பண்ணா, இந்தாங்க உங்க ட்ரிங்க்ஸ், நீங்க இதுக்கு பே கூட பண்ண வேண்டாம், எடுத்து குடிச்சிட்டு இங்க இருந்து ஓடிடுனாங்க. அந்த பொண்ணு அப்போ மைண்டுக்குள்ள உண்மையாலவே உங்களுக்கு மைண்ட் சரியில்லை போல, வேற ஏதாவது பேசி அடி வாங்குறதுக்குள்ள இந்த ஃப்ரீ ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு இங்கேருந்து ஓடிடலான்ட்டு ட்ரிங்க்ஸு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. கிளப் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் ஒரு பையனை பார்த்து இவன் கிளாஸை மூடி வச்சுட்டு என்ன பம்ப் அடிச்சுக்கிட்டு இருக்கா, ஓய் எங்க வாடன்னு சொல்லி அவனை கூப்பிட்டாளா. கூப்பிட்டு வச்சு அங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு அவனும்
குடிச்சிட்டு இருக்கேன்னா ஏய் என்ன பண்றேன்னு தானே கேட்டா அதுக்கேண்டா அழுவுறேன்னு சொல்லி கேட்டாளா. லவ் ஃபெயிலியருமா அப்படின்னு உடனே லவ் ஃபெயிலியரா அளவிடுறா சாமின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக்குனால போகிற தாரியை பிடிச்சி இழுத்து நான் மட்டும் ஓரமா குடிச்சிட்டு இருந்தேன் நீ தானே என்ன கூப்பிட்டேன்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு ஆரியோ நான் அதே நீ குடிச்சிட்டே அப்படின்னு கேட்டாளா. ஆக்சுவலி அங்க என்ன நடந்துச்சுன்னா இவன் கிளாஸ மூடி வச்சுட்டு கிளாஸ் கிட்ட பேச்சு வரத நடத்திட்டு இருந்திருக்கான். சரி சொல்லு கிளாஸ மூடி வச்சுட்டு அப்படி கிளாஸ் கிட்ட என்ன சார் பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு அவன் இப்போ நம்ம ஒரு பொண்ணு பார்க்க போறோம். ஓகே அந்த பொண்ணுகிட்ட நம்ம என்ன கேட்போம் அப்படின்னு கேட்டானா. அதுக்கு ஆதியோ 1/4 கிலோ முந்திரி 1/2 கிலோ பாதாம் கேட்பேன் அப்படின்னு சொன்னாலா. அது கேட்ட அவனோ குறும்புன்னு டச் பண்ணாம பேசுறான்னு சொன்னாலா. அவனோ பொண்ணுகிட்ட அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்கல்ல அப்படின்னா. அது கேட்ட ஆதி அதுக்கு அப்படின்னா நம்ம பொண்ணுகிட்டே பிடிச்சிருக்கான்னு கேட்கறோம். நம்ம கூட வாழ போற பொண்ணுகிட்டே நம்மள பிடிச்சிருக்கான்னு கேட்கறப்போ இந்த ட்ரிங்க்ஸ் என் உடம்புல கலக்க போகுது. நான் அதுகிட்ட எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க கூடாதா அப்படின்னா. அது கேட்டாது இந்த உலகத்திலே எவனும் இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கவே மாட்டான். சரி அந்த ட்ரிங்க்ஸ் கிட்ட அப்படி என்ன நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு அவனும் அது இந்த டேபிள் கூட்டு போய் முன்னாடி ஒரு ட்ரிங்க்ஸ் வச்சு அப்ப எதிர்ச்சியா அது இவோவை பார்த்தாலும் அப்ப இவோவோ அதை கேட்டுட்டு லைட்டா சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதையோ அதை கண்டிப்பா பண்ண ஆரம்பிச்சா. சரி ஓகே அப்படி இந்த ட்ரிங்க்ஸ் கிட்ட நீ இன்னாதான்டா பேச்சுவார்த்தை கொடுத்த அது ஒத்துக்குச்சா சொல்லுன்னு சொல்லி கேட்டான். அதுக்கு அவன் பக்கத்துல இருந்த டேபிள்ல ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து வச்சு இங்க பாரு இப்போ நான் ஒன்னு குடிக்க போறேன் உனக்கு இதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டு அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்க போனானா. பாதி அந்த ட்ரிங்க்ஸை பிடிங்கி வயனை சாக்ட்னு சொல்றதே தப்பு. நீ அதுகிட்ட உனக்கு ஓகேவே இல்லைன்னு பேச்சுவார்த்தைலாம் கொடுத்துருக்கு. இதுக்கே உனக்கு கொள்ளுன்ற அளவுக்கு கொலவரி ஆகுது. சரி அந்த பொண்ணு கிட்ட ஒரு லவ் சொன்னியான்னு சொல்லி கேட்டானா. அது கேட்ட அவனோ அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்லலாம் தான் நினைச்சேன் ஆனா உனக்கு தடுத்துருச்சு. என்ன தடுத்துருச்சா அப்படி என்ன தடுத்துச்சு என்ன 2 பேரும் வேற ரிலீஜியன்னான்னு கேட்டான். அதுக்கு அவனோ இல்லன்னு. சரி ஓகே வேற கேஸ்டான்னா அதுக்குமே இல்லன்னு. என்னடா மணிதா பிரச்சனையா அதுக்கு அவனும் இல்லைன்னா. ரிலிஜனும் இல்ல கேஸ்டும் இல்ல மணியும் இல்லைன்னா பின்ன உனக்கு இந்த சொத்து பத்து சொந்த வீடுதான் இல்லையான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அவனும் யார பார்த்து என்ன சொன்னீங்க 5 ஏக்கர் நஞ்ச 5 ஏக்கர் துஞ்ச 2 மாடியில மெத்த வீடு வச்சிட்டு இருக்க என்னை பார்த்து இப்படி கேட்பீங்க அப்படின்னானா. அது கேட்டா அப்புறம் என்ன தாண்டா உன் பிரச்சனை என்ன அந்த பொண்ணை விட நீ 2 இன்ச்சு கொள்ளமான்னு சொல்லி கேட்டோம். அதுக்கும் இல்லைண்ணா இதுக்கும் இல்லையா வேற என்னதானா தடன்னு கேட்டாளா. அதுக்கு அவனும் ஒரு புருஷனும் 3 பிள்ளையும். கேட்டாதி புருஷனும் 3 பிள்ளையும் அட நாயே நீ பண்ணது கள்ளக்காதல் அடுத்தவன் முன்னாடி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்க அதுல லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதுல உன் லவ் சொல்ல முடியாததால நீ குடிச்சிட்டு இருக்கன்னு. அட நாயே நாய்க்கு பிறந்த நாயே இப்படி ஒரு கன்றாவியான கள்ளக்காதலையா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் எத்தனை நேரம். இதையே நான் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு இருக்கும் பாரு உட்காந்து வேலை வெட்டி இல்லாம என் வேலையெல்லாம் போட்டுட்டு மரியாதை இந்த கிளப் எல்லாம் தொடச்சிட்டு கிளாஸ் எல்லாம் கழுவி தொடச்சு வைக்க ஒழுங்காவா அப்படின்னு சொல்லி அவளை இழுத்துட்டு போனார். இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு ஒரு பக்கம் இவா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்து ஆதி அவனை எடுத்துட்டு போய் கிளப் மொத்தத்தையும் மாஃப் போட்டு தொடக்க வச்சுட்டு கிளாஸ் எல்லாத்தையும் கழுவி வச்சு தொடச்சு அழகா எல்லாத்தையும் அலைன் பண்ணிட்டு டேபிள் எல்லாத்தையும் தொடக்க வச்சு அவனை இழுத்துட்டு போய் வெளியே நிக்க வச்சு இதுக்கப்புறம் இந்த கிளப்புக்குள்ள உன்னை நான் பார்க்கவே கூடாது ஓடிடுன்னு சொல்லி அங்கிருந்து அவனை விரட்டி விட்டுட்டா. அப்ப ஆதி அந்த சைட் என்ன இன்னும் ஒருத்தவங்க எடுத்துட்டு இருக்கா செக்யூரிட்டி சீக்கிரம் அவனை வெளில அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஆதி அவர் ரூமுக்கு போனா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளியே வந்து பாரு அங்க யுவா இல்ல ஒருவேளை வெளியே போயிருப்பாளான்னு வெளியே வந்து தேடி பார்த்தா அங்கேயும் அவன் இல்லை. நான் இவ்வளவு சொல்லியும் அவன் இங்கேருந்து போயிட்டால எங்கேயும் போய் தொலைட்டோம் எனக்கு என்னன்ட்டு ரூம்ல வந்து பெட்டை போட்டு ஏசி ஃபுல்லா வச்சு படுத்தா கண்ணை இருக்க மூடி கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சார். ஆனால சரியா தூங்க முடியல. எங்கதான் போயிருப்பா இவன் எங்கேயோ போட்டோம் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு திரும்பி படுத்தா. அதனால தூங்க முடியும். மணி 11 இதுக்கப்புறம் அவளை தேடாம இருக்க முடியாதுன்னு வீட்டுக்கு வெளியே வந்து வீட்டை சுத்தி தேடி பார்த்தா அங்க எங்கேயுமே அவ இல்லை. சரி ஓகே இங்க இல்ல பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பா இல்ல அவங்க வீட்டுல இருந்து ரோட்ல வந்து அழுதுட்டு இருந்தால அப்படி ரோட்ல தான் எங்கேயாவது நிப்பான்னு கார் எடுத்து ரோடா அலைய ஆரம்பிச்சா. அவ ரோட்லயுமே இல்லை. அவ எந்த ரோட்லயும் இருக்கிற மாதிரி தெரியல. தென் பப்ளிக் பிளேஸ்லயும் தேட ஆரம்பிச்சா. லைக் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டாண்ட் அப்புறம் கோவில்லாம் இருக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் தேட ஆரம்பிச்சா. எங்கேயுமே அவ இல்ல. கடைசியில விடிஞ்சே போச்சு. வா எங்க தாண்டி போனன்னு சொல்லி அவ கத்திட்டு இருக்கப்போ அங்க ஒரு பையன் ரைட் சைட் மட்டும் பாத்துட்டு லெப்ட் சைட் பாக்காம கிராஸ் பண்ணானா. அப்போ வந்த கார் அவனை இடிக்கிற மாதிரி வந்துச்சு. அப்பதான் அது யோசிச்சா ஒருவேளை வெளியே போனப்ப அவருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ எந்த ஹாஸ்பிட்டல்ல அவ அட்மிட் பண்ணிருப்பான்னு யோசிக்க. சரி ஓகே பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணுவோம் அப்படின்னு அங்க பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி இந்த மாதிரி நைட் 11 மணிக்கு அப்புறம் ஏதாவது ஆக்சிடென்ட் கேஸ் வந்துச்சான்னு கேட்டா. அதுக்கு அவங்களும்
ஒரு 10 கேஸ் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 10 கேஸ்ல கேர்ள்ஸ் எத்தனை பேருன்னு சொல்லி கேட்டப்போ 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேர்ல 25 வயசு கீழே யாராவது இருக்காங்கன்னு சொல்லி கேட்டாளா? அதுக்கு அவங்களோ இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஆதியோ எத்தனை பேர்னு சொல்லி கேட்டப்போ 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேர் எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்டாளா? அவங்களோ அதுக்கு கொடுத்தாங்க. நீங்களா நினைக்கலாம் அது எப்படி பாசிபிள்னு. என்ன மறந்துட்டீங்களா? பணம் 10 செய்யும். அதை வச்சுதான் அவன் வாங்கிட்டு போனான். ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போனான், அங்க இருந்தது இவா இல்ல. செகண்ட் ஹாஸ்பிட்டல்ல போனான், அங்கேயுமே இவா இல்ல. ஹாஸ்பிட்டல் முடி போய் நின்னால பாதிக்குள்ள அவளுக்கு எதா இருக்கக்கூடாதுன்ட்டு அந்த 2 ஹாஸ்பிட்டல் தேனவ 3 ஹாஸ்பிட்டல் அவளுக்கு எதா இருந்தாலும் பரவாயில்ல, அவ இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு நினைச்சிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல வடியில காலை வச்சு ரிசப்ஷனிஸ்ட போய் கேட்டு அந்த ரூமுக்கு போய் அந்த பேஷண்ட பார்த்தா இருந்தது அவ இல்ல. கடவுளே ஏன் சோதிக்கிற? அவ எங்கதான் போனா? அவளுக்கு என்னதான் ஆச்சு? ஒன்னும் புரியலன்னு யோசிச்சுட்டு வெளியே வந்து உட்காந்தால. அப்ப அரளோ ஆதி கால் பண்ணானா? அப்ப ஆதி அந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கொடுத்து அங்கதான் இருக்கேன்னு சொல்லி சொன்னான். தென் அரளோ அங்க வந்து எவ்வளவு ஒருத்திக்காக நைட் எல்லாம் நாய் மாதிரி தெரிச்சிருக்க, உனக்கு என்ன பைத்தியமா? அவ யார் உனக்கு? அவ ஜஸ்ட் உன்ன ஹெல்ப்பர் அண்ட் டிரைவர், அவ்வளவுதான். உனக்கு என்ன பைத்தியம்? உடச்சு காலோடன்னு சொன்னானா? அங்க அரளோ திட்டிட்டு இருந்தான். ஆனா ஆதி அவனை கவனிக்காம எங்கேயும் பாத்துட்டு இருந்தாளா? அப்ப அவங்க திட்டிட்டு இருக்க, நீ எங்க பாத்துட்டு இருக்கன்னு அந்த சைடா பார்த்தப்பதான் அருளுக்கு தெரிஞ்சது அங்க இருந்து திவான்னு. அதான் அவளை பாத்துட்டு இல்ல, அப்படியே அங்க வெயிட் பண்ணிட்டு போலான்னு சொல்லி அவகிட்ட போறதுக்காக ஆணையை பிடிச்சி இழுத்தானு. அப்ப ஆதி அவளை ஸ்டாப் பண்ணிட்டு அங்க என்ன நடக்குதுன்ற பாருன்னா, அப்ப இவாவோ யாரோ ஒரு பர்சன் கிட்ட இப்போதைக்கு என்ன ஒரு 1 lakh தான் பிரட்ட முடிஞ்சது, டாக்டர் கிட்ட எப்படியாவது பேசி ஆப்ரேஷன் ஸ்டாப் பண்ண சொல்லலாம். ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ண, அவங்க கிட்ட ஒரு 15K இருக்கா, அது போய் வாங்கிட்டு வந்து நீங்க டாக்டர் கிட்ட எப்படியாவது பேசி ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க, அவ ஆப்ரேஷன் முடியறதுக்குள்ள அந்த அமௌண்ட்டை கட்டிடுறேன்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனார். அப்ப அருளை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரிசப்ஷனிஸ்ட போறாங்களே அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு அமௌண்ட் பெயிண்டிங்ல இருக்குன்னு கேட்டப்போ ரிசப்ஷனிஸ்டோ எனக்கு தெரியாது, கவுண்டர்ல போய் கேளுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கவுண்டருக்கு போய் ரூம் நம்பர் அவங்க இன்னும் எவ்வளவு அமௌண்ட் கட்டணும்னு சொல்லி கேட்டாங்களா? அதுக்கு கவுண்டர்ல அவங்க பொண்ணோட ஹார்ட் ஆபரேஷனுக்காக வந்திருக்காங்க, டோட்டலா 7 லட்சம் கட்டணும், 2 லட்சம் கட்டிட்டாங்க, இன்னும் 5 lakhs இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்ட ஹாரி நான் அதை கட்டலாமான்னு சொல்லி கேட்டப்போ கட்டலாம், நான் இமிடியேட்டா அவங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லி சொன்னாங்களா? அதுக்கு ஹாரியோ வேண்டாம், ஏன் அவங்களுக்கு தெரியாம அமௌண்ட்டை கட்டக்கூடாதுன்னு சொல்லி கேட்டப்போ இல்ல மேம் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்களா? அதுக்கு ஹாரியோ இல்ல வேண்டான்னு சொல்லி சொன்னாலா? அது கேட்டவங்க எதுக்குன்னு சொல்லி கேட்டப்போ இல்ல என்ன எக்ஸ்போஸ் பண்ணிக்க விருப்பம் இல்லை, 5 lakhs பே பண்ணிடுறேன். ஏன் அதுக்கு அவங்களோட ஹாஸ்பிட்டல் டேர்ம் ஏதாவது தடையா இருக்கான்னு சொல்லி கேட்டாளா? அதுக்கு அவங்களோ இல்லைன்னாங்களா? அப்புறம் என்னங்க பணம் கொடுக்குறேன் கட்டிடுங்கன்னு சொன்னாங்களா? அவங்களோ ஓகேன்னு சொன்னாங்க. ஆபரேஷனுக்கு அவரை 5 lakhs அது கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து பூ போனாலா? அப்ப திரும்பவுமே அவளுக்கு ஒரு டவுட், திரும்பவுமே கவுண்டருக்கு போய் ஆபரேஷனுக்காக செலவு கொடுத்தாச்சு, ஓகே அவங்க இன்னும் எத்தனை நாள் ஐசியூ வார்ட்லயும் நார்மல் வார்ட்லயும் இருக்க வேண்டியது இருக்கு, அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லி கேட்டாளா? அதுக்கு அவங்க மேல ஒரு 2 லட்சம் ஆகலான்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ஆதியோ ஓகே அதுக்காக செலவு நானே கட்டேன், அது 3 lakhs கட்டிருக்கேன், பெட்டுக்கு அப்புறம் மெடிசனுக்கும், ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் யாருன்னு அவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லி அதுக்குமே நான் பே பண்ணிடுறேன், உடனடியா ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உடனடியா ஆப்ரேஷன் ரெடி பண்ணி பேஷண்ட்டை கூப்பிட்டுட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போனாங்க. அப்ப அங்கிருந்து சிஸ்டர் கூப்பிட்டு எந்த நேரத்துல இந்த ஆப்ரேஷன் முடியும்னு சொல்லி கேட்டாளா? அதுக்கு அவங்களும் 2 hours தான் ஆப்ரேஷன் முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால. அப்ப ஆதியோ ஓகேன்னு சொல்லிட்டு அங்கவே வெயிட் பண்ணா. ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர் வெளியே வந்து ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது, அவங்க பொண்ணுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, அவ சேஃப்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த குழந்தையோட அப்பாவோ தேங்க்யூ சோ மச், பட் நாங்க பணத்தை முழுசா கட்டல, அப்படி இருந்தோம் என் பொண்ணோட ஆபரேஷனை முடிச்சிட்டீங்க ரொம்ப நன்றின்னு சொல்லி அவர் கையெடுத்து கும்பிட்டாரா? அப்ப டாக்டரும் முழு பணத்தை கட்டாம இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆபரேஷன் கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. அப்ப நர்ஸ் அவங்க கிட்ட நீங்க நன்றி சொல்லணும், அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லி ஆதி இருக்கிற பக்கம் கை நீட்டாங்க. அப்ப அவரும் அங்க பாத்துட்டு அங்க யாரும் இல்லையன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு சிஸ்டரோ இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாங்க, இப்ப எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லி சொன்னப்போ அப்ப அவரு கையெடுத்து கும்பிட்டு கடவுளை மனுஷ ரூபத்துல யாராவது ஒருத்தவங்களை அனுப்பிச்சு என் பொண்ணை காப்பாத்திட்டு ரொம்ப நன்றின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இது ஆதியோ அங்கிருந்து வெளியே போனாலா? அப்ப அவரும் ஆதியை பிடிச்சு இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் கேட்டானா? அதுக்கு ஆதியோ அருள் அடுத்த வேலை சாப்பாடு கூட அந்த இவங்க கையில காசு இல்ல, அப்படி இருந்துமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற, என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு நான் என்ன கொடுக்கூடாதுன்னு சொல்லி கேட்டாளா? அதுக்கு அருளோ
அது உனக்கு ஞாபகம் இருக்கு, நீ ஆபீஸ்ல இருக்கும்போது ஒரு நாள் ஒரு என்ஜிஓல இருந்து ஒருத்தவங்க வந்து எங்க கிட்ட மத்த அனாதை குழந்தைங்க இருக்கு, அவங்க எஜுகேஷனுக்கு நீங்க பே பண்ணுங்களான்னு கேட்டாங்க. அவங்க கிட்ட நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? உங்களால அவளுக்கு செலவு பண்ண முடியலன்னா அப்புறம் ஏன் அவளை வளர்க்குறீங்கன்னு கேட்ட. பட் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? உன் வீட்டுல உனக்கு வேலைக்காரியா இருந்தவ, உனக்கு டிரைவரா இருந்தவ ஓடி போயிட்டான்னு தூக்கத்தை மறந்து சாப்பாட மறந்து. இல்ல எனக்கு புரியல ஆதி, நேத்து நைட்டு வண்டி எடுத்திருக்க, ரோடோட அலைஞ்சிருக்க, அதுவும் இந்த உடஞ்ச காலோட. நேற்று இவ்வளோ தேட ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப இன்னொருத்தருக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு நிக்கிற, அதுவும் யார ஒருத்தருக்கா? உனக்கு ஞாபகம் இருக்கா? கை அசைக்க கூட முடியல, டாக்டர் கிட்ட கை அசிட்டா கை உடஞ்சிருன்னு சொல்லி பிசியோதெரப்பி வர வச்சு நீ இந்த விரல அசிச்சிருக்க. ஆனா இங்க யாரோ ஒருத்திக்காக உடஞ்ச காலோட நைட்லாம் ரோடா அலைஞ்சிருக்க. இப்ப ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி குளிக்காம பல்லு விளக்காம பாத்ரூம் கூட போகாம நின்னுகிட்டு இருக்கு. எனக்கு புரியல ஆதி, என்ன அவளை லவ் பண்றியான்னு சொல்லி கேட்டான். இந்த இடத்துல நம்ம ஸ்டோரியை ஸ்டாப் பண்றோம். என்ன ஃபேமிலி என்ன நினைக்கிறீங்க? ஆதி லவ் பண்றான்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இட்ஸ் ஃபேமிலி. பை.